வணக்கம். இது விருத்தாசலத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு ஹைப்ரிட் சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம். ஹைப்ரிட் அப்படின்னா ஈபிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம், ஈபியில் பேட்ரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சோலார்லேயும் எக்ஸ்போர்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் ஆகும். இப்படி 2-3 நம்ம இதில் ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்கேஸ் எமர்ஜென்சி நீங்கள் சப்போஸ் நீங்கள் டீசல் ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறீங்கன்னா டீசல் ஜென்ரேட்டர் மூலமாகவும் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் விண்டு வருது அப்படின்னா விண்டு மில்லையும் இந்த பேட்ரி பேங்க்கோடு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய விண்டு மில்லில் கான்செப்ட் வந்துட்டுருக்கிறதுனால இன்னும் ஒரு விண்டு மில்லு கூட சக்ஸஸ்ஃபுல்லான கான்செப்ட் வரல. அதாவது பெரிய மெகாவாட் கணக்காக இருக்கக்கூடிய இதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இது இருக்குது. டொமஸ்டிக்கில் வரும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த தரை மட்டத்திலேருந்து ஒரு 40-50 அடியில் சுழற் காற்று அடிக்கிறதுனால அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடியது இல்லை. ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். இன்னும் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நமக்கு விண்டு மில்லு வரல. அது மாதிரி வந்தாலும் ஃப்யூச்சரில் அதை இந்த சோலார் சிஸ்டத்தோட ஹைப்ரிட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் செட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு ஒரு லிஃப்ட்டு 5 ஹெச்பி லிஃப்ட்டு ஓடணும், ஏசி ஓடணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அவ்வளோ லைட்டிங்ஸு, தண்ணி மோட்டாரு எல்லாமே நம்ம இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் ரன் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது, குறிப்பாக இவங்க நமக்கு அந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணணும் முடியாதவங்க இருக்கிறதுனால ஒரு 3 ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு நம்ம கரண்ட் இல்லைனாலும் நம்ம பேட்டரியில் ரன் பண்ணணும். லிஃப்ட்டு 3 ஃபேஸ் லிஃப்ட்டு. அதுக்காக தான் 3 ஃபேஸு 10 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். பகலில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டைரெக்டாக சோலார் பேனல்லையே இந்த லிஃப்ட்டு ஓடும், நமக்கு தண்ணி மோட்டார் ஓடிடும், ஏசி ஓடிடும். 4 மணிலேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேரங்களில் பேட்ரி சப்போஸ் கரண்ட்டு கட்டானால் பேட்ரி மூலிமா போகும். கரண்ட்டு இருக்குன்னா கரண்ட் மூலியமாகவே போகும். நம்ம ஈபி கரண்ட் மூலியமாகவே போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு பேட்ரி பேக்கப்புக்கு ரெடியாக இருக்கும். இது வீடாக இருக்கிறதுனால. இதே கமர்ஷியல் யூனிட்டுக்கு வேறு மாதிரி செட் பண்ணுவோம். இங்கே கேட்குற மெசேஜை நீங்கள் கமர்ஷியல் யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதோட திட்டமே வேறு. அந்த சிஸ்டத்தோடைய ஹைப்ரிடு ஆஃப் கிரிட்டுன்னு சொல்லுவோம். இது ஹைப்ரிடு ஆன் கிரிட். அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. ஹைப்ரிடு ஆன் கிரிட்டில் சோலார் பவரில் ப்ரொடக்ஷன் ஆகிற பவர் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹைப்ரிடு ஆஃப் கிரிட்டில் சோலார் பவர்லேருந்து வரக்கூடியது நம்மளுடைய யூஸ்க்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பேட்டரியில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே பேட்டரியில் இருந்து இருக்கக்கூடிய பவர் பூரா நம்முடைய யூட்டிலிட்டிக்கு கொடுக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த பவரை கொடுத்துட்டு சப்போஸ் அதுக்கு மேலேயும் பவர் தேவை அப்படின்னா பைபாஸில் இருக்கக்கூடிய இபி மின்சாரத்தை கொடுக்கும். பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணி வேஸ்ட் பண்ணாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆஃப் கிரிட்டு ஹைப்ரிட்டு, ஆன் கிரிட்டு ஹைப்ரிட்டுங்கிறது வேறு, ஆஃப் கிரிட்டு ஹைப்ரிட்டுங்கிறது வேறு. நம்ம கமர்ஷியலுக்கெலாம் கொடுக்கறது இபியில் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆஃப் கிரிட்டு ஹைப்ரிட்டு கொடுக்குறோம். வீடுகளுக்கு போடும்போது நம்ம யூனிட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அப்படிங்கிறதுனால ஆன் கிரிட் ஹைப்ரிட் கொடுக்குறோம். ஸோ நம்ம பவர் கட்டாக இருந்தாலும் இப்போ நிறைய பவர் கட் வருது, அந்த நேரத்தில் மோட்டார் போட முடியல, லிஃப்ட்டு யூஸ் பண்ண முடியல, இல்லை லிஃப்ட்டு பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போதே நமக்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அதில் இருக்க பேட்ரி மூலிமா அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வரலாம். இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டுட்டிங்க அப்படின்னா பகலில் இருக்கக்கூடிய 10 மணி நேரமும் உங்களுக்கு பவர் இருக்கும் டைரெக்டாக சோலார் பிளேட்ஸ்லேருந்து. அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதில் சார்ஜிங்கில் பேட்டரி இருக்கிறதுனால 24 ஹவர்ஸ் உங்களுடைய லிஃப்ட்டு நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சில இடங்களில் முடியாதவங்க இருக்கும்போது போயிட்டு வர்றதுக்கு அந்த லிஃப்ட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு 10 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம், ஒரு 3 பேட்ரி. இவங்களுக்கு இப்போ தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இருக்கிற யூஸுக்கு ஒரு 3 கிலோவாட் பேனல், 10 கிலோவாட்டு இன்வெர்ட்ரு, ஒரு 5 கிலோவாட் பேட்ரி மட்டும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அந்த ஒரு 2 மாதத்தில் வீடு கட்டி முடிஞ்ச உடனே இன்னும் 2 பேட்ரி, அதேமாதிரி பேனல் இன்னும் ஒரு 6000 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போதைக்கு 600 வாட்ஸ் பேனல் 5 போட்டிருக்கோம். இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடுத்து 725 வாட்ஸ் பேனலு போட்டு நமக்கு ஒரு 8000 வாட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இடம் கம்மியாக இருக்கிறவங்க அதிக வாட்டு பேனல் உள்ளதை போடலாம். இடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வீட்டுக்கு தேவையான முழுமையான பவரையும் நம்ம சோலார் எனர்ஜியில் பயன்படுத்திக்கலாம். மின்சார தடை இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்க பேக்கப் மூலிமா நம்ம எல்லா சௌகரியத்தையும் அனுபவிக்கலாம். இன்க்ளூடிங் லிஃப்ட்டு, மோட்டார் எல்லாமே. அதுதான் இந்த ஹைப்ரிட் ஆன் கிரிட் சிஸ்டம்.